ஏம்மா இங்கதான் உட்காந்துருக்கீங்களா? ஆமல, வேற எங்க போய் இருக்க? ஏம்மா உங்களுக்கு பொங்கலுக்கு கெட்ட புது சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன். புது சேலை என்னத்துக்குள்ள வாங்கிட்டு வந்த? எதுக்கு துட்ட போட்டு செலவழிச்சிட்டு கிடக்க? என்னம்மா இப்படி சொல்லுதீங்க? வருஷத்துக்கு ஒரு நாள் தானே பொங்கல் வருது, நல்லா கொண்டாட வேண்டாமா? சரி, உங்க அப்பாவுக்கு துணி எடுத்தியா? அது எப்படி? அவருக்கு துணி எடுக்காம எப்படி இருப்பேன்? அவருக்கும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். இந்தாங்க, இந்த பையில துணி இருக்கு, 2 பேருக்கும் உள்ளதா இருக்குன்னு எடுத்து பாருங்க. ஏல அதெல்லாம் கிடக்கட்டும். உன் பொண்டாட்டி கோவமா இருக்காளே, அவளை எப்படி சமாதானப்படுத்த போற? கோவமா இருக்காளா? எதுக்கு கோவமா இருக்கா? வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம சும்மா உட்காந்து பொழுதன்னைக்கு தின்னுகிட்டே இருக்கா. மருமோளே, இப்படி எல்லாம் இருக்க கூடாதுமா, நல்ல பொறுப்பா வீட்டு வேலையை செய்யணுமான்னு சொன்னேன். உடனே அவளுக்கு எங்க இருந்து தான் வந்துச்சோ கோவம் பொத்துக்கிட்டு வந்துட்டு, நீங்க யார் என்னைய கேட்கறதுக்கு? உங்களெல்லாம் அந்த வீட்டுல யார் இருக்க சொன்னா? எங்கேயாவது போங்க, நான் வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவரா பேசிட்டா பாத்துக்கோ. அதனால எனக்கு கோவம் வந்துட்டு, இன்னைக்கு நீ தான் எல்லா வேலையும் செய்யணும், அப்பதான் உனக்கு சோறுன்னு சொல்லிட்டேன். கடைசியில் அவளை எல்லா வேலையும் நானே செய்ய வச்சுட்டேன். அதான் கோவத்துல இருக்கா. ஐயையோ, ரூமுக்கு போனா என்ன ஆட்டம் ஆடுவான்னு தெரியலையே. எனக்கு இந்த வீட்டில் என்னப்பா மரியாதை இருக்கு? ஒரு மாமியாருன்னு ஒரு மரியாதை கிடையாது, ஒரு சொல் பேச்சு கேட்கறது கிடையாது. பொழுதன்னைக்கு இப்படியே வெட்டியாவே ஊரை சுத்திக்கிட்டு அலைஞ்சா நான் மாமியாருன்னு எதுக்கு இந்த வீட்டில் இருக்கேன்? ஒரு சொல்லு சொல்ல முடியல. ஏமா வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு மட்டும்தான் கேட்டேன். கேட்டதுக்கே அவளுக்கு இவ்வளோ கோவம் வருது. என்ன செய்ய? வேலை செய்ய சொன்னதுக்கே கோவப்பட்டாலாக்கும். இப்ப என்ன செய்ய? அவளை எப்படி சமாளிக்க? நீ எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டு பெட்ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீ இப்போ போவ பத்தியா? என்னைய பத்தி நல்லா ஒண்ணுக்கு ரெண்டா இல்லாத போலாததும் உன்ட்ட சொல்லி கொடுப்பா. நீயும் அப்படியே அவளை நம்பிடுவியா? நம்பிட்டு என்கிட்ட வந்து சண்டை போடுவேன். சரி, என்ன செய்ய? பிள்ளைய கட்டி கொடுத்துட்டா இப்படித்தானே அனுபவிச்சு ஆகணும். ஏம்மா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க அப்படிலாம் அவளை எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவ தான் ஏதாட்டும் ஒன்று பண்ணியிருப்பா. நான் அதுக்குன்னு அவ சொன்ன பேச்சை கேட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து சண்டை போடுவனோ? இப்படிலாம் நீங்க என்னைய தப்பா நினைக்காதீங்க. நீங்க சேலை எடுத்து பாருங்க, நான் போய் ஏதாவது சொல்லி அவளை சமாளிக்கேன். சரி போ. இருந்தாலும் அவ என்னை பத்தி ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லுவா. மாமியார் அடிச்சிட்டா, விளக்கு மாத்த தூக்கிட்டு வந்தா அடிச்சிட்டான்னு கூட போய் சொல்லுவா. நீ அதெல்லாம் நம்பாதல. அவ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். வேலை செய்ய மாட்டேக்கான்னு சொல்லதான் செஞ்சேன், அதுக்குள்ள கோவம் வந்துட்டுன்னு இவங்க சொல்லுதாக. இன்னும் அவ போன என்ன கதையெல்லாம் சொல்ல போறாளோ? என்ன செய்ய போறேன்னு தெரியல. சரி, கடவுள் விட்ட வழி, போய் பார்ப்போம். நான் எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன். ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், நல்லா நான் பாட்டுக்கு சாப்பிடுவேன், ஊரை சுற்றுவேன், நல்லா ஜாலியாக இருந்தேனே. இங்கே வந்து என்னைய போட்டு இப்படி போட்டு பாடா படுத்துதாங்களே இந்த மாமியா கிழவி. என்ன வரத்துக்கு வருது? இன்னைக்கு பூரா ஒரு விளக்கமார கையில் வச்சுக்கிட்டு என்னை அடிச்சே அந்த வேலையை செய்ய இந்த வேலையை செய்யின்னு எல்லா வேலையும் என்னையே செய்ய வச்சுட்டே. வீடை துடைக்கணும், ஒற்றை அடிக்கணும்னுச்சு ஃபஸ்ட்டு. சரி, ஐயோ பாவமேன்னு செஞ்சா அடுத்து ஒரு பாத்திரத்தை மழை மாதிரி கொண்டு வந்து குமிச்சு போட்டு என்னை அவ்வளோ பாத்திரத்தையும் கழுவு விட்டுட்டு, அதெல்லாம் பாத்திரமா எல்லாத்தையும் நல்ல மேலே இருந்த பாத்திரத்தை பூரா அள்ளி போட்டு கழுவுன்னு கழுவு விட்டுட்டு, எல்லாமே பித்தால பாத்திரம். எவ்வளோ கஷ்டப்பட்டு கழுவுனு தெரியுமா? அது போக துணியை கொண்டு வந்து ஒரு மூட்டை துணியை போட்டு இது எல்லாத்தையும் துவைச்சி காய போடுன்ட்டு சாயந்தரம் காஞ்சி முடிச்ச பிறகு அவ்வளோத்தையும் அள்ளி கொண்டு வந்து மடித்து வச்சுருக்கேன். என்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த கிழவி என்னத்துக்கு இந்த வரத்துக்கு வருது? இப்படி போட்டு என்னைய பாடாப்படுத்துதே. ஏதாட்டும் ஒன்று சொன்ன உடனே விளக்கமாற தூக்கிட்டு வந்துடுது. முன்னால் வந்து விளக்கமாற வச்சு கண்ணிலேயே குத்திக்கிட்டு நிற்கி. இந்த கிழவியெல்லாம் நல்லா இருக்குமா? உருப்பிடுமா? என்னத்துக்கு தான் இந்த வரத்துக்கு வருதோம்மா? வரட்டும் ராமு வரட்டும். இன்னைக்கு இந்த கிழவியை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன். ராமு வர நேரம் ஆயிட்டு. அவர் வந்தோன்னே முதல்ல இதை பற்றி தான் பேசணும். இன்னைக்கு அந்த கிழவியை நானான்னு பார்த்துருதேன். அப்பந்தான் எல்லாருக்கும் இந்த நெடுவாளி யாருன்னு தெரியும். யாத்தாடி, பேய் பிடிச்ச மாதிரில உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவளை எப்படி சமாளிக்க? சரி, நம்ம தான் ஏதாட்டும் ஒரு ஐடியா பண்ணணும். ஹலோ, சொல்லு நண்பா. நெட்டம்மாவா? அவ நல்லா இருக்கா? அவளை பத்தியா கேட்க? அவ எப்படிப்பட்ட தங்கமான பொண்டாட்டி தெரியுமா? எல்லா வேலையும் அவளே செய்வா. வீட்டு வேலை ஒரு வேலையை விடமாட்டா. எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு அவளையே செய்வா. எங்க அம்மா செய்யுதுன்னு சொன்னா கூட கேட்க மாட்டா. உங்களுக்கு எதுக்குத்தே வீணா சேரமோ? நான் செய்தேன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவளே செய்வா. ஆமா, இது மாதிரி பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். வீட்டு வேலையை அவளை மாதிரி யாரும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம மாமியார் பேச்சு தட்டவே மாட்டா. மாமியாருன்னு அவளுக்கு உயிர். என்ன இந்த பொக்கவாய் பேசுறது பார்த்தா ஒன்றும் சரியில்லையே. நம்ம இவர்கிட்ட அத்தையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா இவர் என்னடானா நம்மளை பற்றி உயர்த்தியில் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு போகினோடனே எல்லா பொருளையும் போட்டு அவளையே சுத்தம் பண்ணி விளக்கி தொடச்சி எடுத்து வீடெல்லாம் கழுவி விட்டுருக்கா. நல்ல வேலை பூரா அவளையே செஞ்சிருக்கா. எங்க அம்மா கூட மருமகளே நீ போய் உட்காருமா நான் செய்யுதேன்னு சொன்னாங்களாம். இவ கேட்கவே இல்லையாம். எல்லா வேலையும் நானே செய்தே, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு அவ்வளவு வேலையும் செஞ்சிருக்காளே. என்ன கதை வேற மாதிரி போகுது. நம்ம ஒன்று சொல்லி கொடுத்து அவங்கள திட்டு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா இவர் என்னடானா இப்படியெல்லாம் பேசுதாரு. இல்ல நண்பா, நெட்டம்மா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல. இப்போ இவ எனக்கு பொண்டாட்டியா அமைஞ்சிருக்கா. இதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இவர் என்ன தலையில ஐஸை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாதோ? குறை சொன்னா நம்மள தப்பா நினைச்சுக்கிடுவாரோ?
நண்பா, நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். என் பொண்டாட்டி இருக்கா, அவ கூட நான் பேசணும்ல. அவளுக்காக நான் நேரத்தை ஒதுக்க வேண்டாமா? நீ பிறகு பேசுன. சரி, நான் போனை வைக்க என்ன. நெட்டம்மா இரு, இந்த வாரம் என்ன. அவர் பாட்டுக்கு வந்தாரு, ஃபோன் பேசினாரு, இந்த வாரன்ட்டு அவரா போயிட்டாரு. நெட்டம்மா இது உனக்கு தான், இந்த வாங்கிக்கோ. என்னது அது? நெட்டம்மா, உனக்காக பொங்கலுக்கு ஒரு சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்ச பச்சை கலர்ல. பாத்தியா, பைய கூட உனக்கு பிடிச்ச பச்சை கலர் பையிலே போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்தியா? அதெல்லாம் கிடக்கட்டும், இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நல்லா தெரியும் நெட்டம்மா. அம்மா அப்பதே போன் அடிச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நீ வீட்டுல இன்னைக்கு எல்லா வேலையும் நீயே பாத்தியாம்ல. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அது மட்டும் இல்லாம தினம் இன்னும் எல்லா வேலையும் நீயே செஞ்சிருவேன்னு சொன்னியாம்ல. எங்க அம்மாவை ரெஸ்ட் எடுத்துக்கிட்ட சொல்லிட்டியாம்ல. என்னது, எல்லா வேலையும் நானே செய்யறேன்னு சொன்னனா? அத்தை அப்படியே சொன்னாங்க? ஆமா நெட்டம்மா, இப்போ உனக்கு பொறுப்பு வந்துட்டு பாத்தியா? இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கை நல்ல சந்தோஷமா இருக்கும். நீ, நானு, அப்பா, அம்மா எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நல்லா வாழலாம். ஐயய்ய, இனிமே நம்ம அந்த கிளவியை பத்தி ஒன்றும் போட்டு கொடுக்க முடியாது போல. அந்த கிளவி இப்படில சொல்லி வச்சிருக்கு. இனிமே நம்ம வேலை செய்யணுமோ? மத்தியானம் சாப்பிட்ற நேரத்துல அம்மா போன் அடிச்சு சொன்னாங்களா, உடனே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. உடனே சாப்பிட கூட இல்லை தெரியுமா? அப்படியே லஞ்ச் பிரேக்லயே கடைக்கு ஓடி போய் உனக்கு பிடிச்ச கலர்ல ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு உனக்கு பிடிக்குமேன்னு நான் பால்கோவா வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னமோ எனக்கு மட்டும் வாங்கி கொடுத்த மாதிரி பேசுதீரு. உங்க அம்மாவுக்கும் சேர்த்து தானே வாங்கிட்டு வந்திருப்பீரு. நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறது கிடையாது, அவங்களுக்கும் கிடைச்சிட்டோன்னு ஒரு பொறாமப்படுறது. இந்த மாதிரி பொம்பளைங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்ய? இல்ல நெட்டம்மா, அம்மாட்ட போய் எதுவும் சொல்லிடாத. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றும் வாங்கிட்டு வரல. நீ எல்லா வேலையும் செஞ்சேன்னு சொன்னாங்களா, நீ வேற டயர்டா இருப்பியா? எனக்கு உன் மேல பாவமா இருந்துச்சு. பிள்ளை வீட்டுல எல்லா வேலையும் செய்யுதேன்னு சொல்லிட்டு உன் மேல எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சா, அதனால ஓடி போய் உனக்காக ஆசையா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். அவங்ககிட்டலாம் எதுவும் சொல்லிடாத. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் வாங்கிட்டு வரலன்னு. இன்னும் உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வருவேன். உனக்கு மட்டும்தான் நான் சாப்பாடு, பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்து தருவேன். சொல்லாம நீ தனியா இங்க வச்சே சாப்பிட்டுக்கோ. ஆஹா, வீட்டு வேலை செய்யறதுல இவ்வளவு பலன் இருக்கா? சரி, அப்பனா தினம் நம்ம வேலை செஞ்சுட்டு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி நல்லா தின்ற வேண்டிதான். அந்த கிழவிக்கு ஒன்றும் கொடுக்க கூடாது. சரி பொக்கவாயா, நானே எல்லா வேலையும் செய்யுதேன். எப்பா, ஒரு வழியா இவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். அந்த குடிகார பைய, கொலகார பைய, வீணா போன விளங்காத பைய என்ன இப்படி கொல்ல பார்த்துட்டானே. பாட்டில கொண்டு மண்டையெல்லாம் உடைச்சிட்டான். இப்ப கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் கெட்டு போட்டுட்டுல வந்து உட்கார்ந்துருக்கேன். இது கூட என் வீடு கிடையாது, மீனுக்குட்டி வீடு. அந்த மீன்கார பாட்டி வீட்டுல எல்லாம் உட்கார்ந்துருக்கேன். இப்படி பண்ணிட்டானே இந்த படுவாவி பைய. ஒரு நல்ல நாள் அதுவுமா வீட்டுக்கு போக முடியுதா? நல்ல வீட்டுல போய் பொங்கல் வைக்கலாம், பொங்க பானை வாங்கணும், கரும்பு வாங்கணும், கோலம் போடணும், என்னெல்லாம் ஆசைப்பட்டேன். இப்படி கொண்டு வந்து அடுத்த வீட்டு வாசல்ல உட்கார வச்சுட்டானே. வீட்டுக்கு போகவும் பயமால இருக்கு. அந்த கொலகார படுவாவி வீட்டுல எல்லாம் கிடப்பான். நான் பேசாம இங்கேயே கிடந்துருவேன். கொசு வேற கடிச்சு தொலையுதே. இப்ப என்ன செய்ய? மாலக்கா, அங்க பாருங்க, ராதா ஆண்டி. ஆமாடி, இங்க எதுக்கு உட்காந்துருக்கா? வா, என்னன்னு கேட்போம். ராதா ஆண்டி, எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? தலையில என்ன கெட்டு? அந்த கொடுமையை ஆண்டி கேக்கீங்க? அந்த கொலகார பாவி காட்டுப்பூச்சி இருக்கான்ல, அவன் நேத்து பாட்டில கொண்டு என் மண்டையை உடைச்சிட்டான். ஐயையோ, பிறவு என்னாச்சு? பிறவு என்ன ஆகணும்? ஏதாவது ஆகணும்னு ஆசையா? வீட்டுக்கு போக வழி இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, உட்காந்துருங்க. நாங்க போயிட்டு வரட்டுமா? அடியே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடி? இப்படி ஒருத்தி அடிபட்டு போய் உட்கார்ந்துருக்கேன். நீங்க பாட்டுக்கு போயிட்டு வரட்டாங்கீங்க. அதான் கேட்டோம்ல, நீயும் பதில் சொல்லிட்டல்ல. பிறகு என்ன செய்யணும்? அவ்வளவுதானா? வேற எதுவும் செய்ய மாட்டீங்களா? வேற என்ன செய்யணும்? உங்களை இடுப்புல வச்சு தாளாட்டி தூங்க வைக்கணுமா? எல்லாம் என் நேரம்மா. எனக்கும் ஒரு காலம் வரும். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராதா? நீங்க போங்க, நானும் வருவேன். எனக்கும் ஒரு காலம் வரும். நானும் வந்து உயர்ந்து நிப்பேன். அப்ப எல்லாரும் என்னைய நாந்து பாப்பீங்க. தலையில அடிபட்டதுல மண்டை எதுவும் கோளாறாயிட்டோ? அடியே மாலா, யாரை பார்த்து மண்டை கோளாறு என்ன? சிம்ரன் வா, ஓடிடுவோம். இவ திடீர்னு வெறி பிடிச்சி கடிச்சாலும் கடிச்சிருவா. மெக்கானிக் கடையில இருந்து நல்ல பழைய டயரை கொண்டு வந்து போட்டாச்சு. டயர் தான் நல்லா நின்று எரியும். ஐயோ, நெருப்பு நெருப்பு! ஐயோ, செல்லத்தாயி, நெருப்பு பிடிச்சிட்டாக்கும். அடியே, யாராவது ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் அடிங்கடி, நெருப்பு வந்து அணைக்கட்டும். அடியே மங்கம்மா, இது ஒண்ணு நெருப்பு பிடிச்சி எரியல. ஃபயர் சர்வீஸ்க்கு யாரும் ஃபோன் பண்ணி தொலைச்சிடாதீங்க. அப்புறம் அவன் வேற டிங்கிடிங்கன்னு மணி அடிச்சுக்கிட்டே வருவான். நான் போகி கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். டீ போகிக்கு தான் பழைய டயரை போட்டு எரிச்சிட்டு கிடக்கீங்களாக்கும். ஆமாட்டி லட்சுமி, நீங்களும் எதுவும் கிடந்த கொண்டு வந்து போடுங்க. மஞ்ச ஆண்டி, போகினா என்னது? அடியே குதிரவாளு, நீ வெளியூர்காரியா இருந்தாலும் எங்க ஊர்ல என்ன செய்வோம், என்ன பழக்க வழக்கம்னு எல்லாம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறத பத்தியா? பரவாயில்ல, இந்த விஷயத்துல உன்னை கொஞ்சம் நல்லா பாராட்டலாம். உனக்கு போகினா என்னது நான் சொல்லி தரேன். சொல்லித்தாங்க ஆண்டி. போற போக்க பார்த்தா இந்த செல்லத்தாய் பாட்டி சிம்ரனை மருமகளை ஏத்துக்கிடுவாங்க போல.
காளியாத்தா மாரியாத்தா எப்படியாட்டு செல்லத்தாயக்கா சிம்ரன மருமகளா ஏத்துக்கிடணும். அப்படி மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்க கோயில்ல வந்து பொங்கல் வச்சுட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்கிற யாரையாவது பிடிச்சி நல்ல மொட்டை போட்டு விடுதேன். ஆண்டி சீக்கிரம் சொல்லுங்க. அது வந்துட்டு போகினா என்ன செய்வாங்கன்னா, இப்படி கொண்டு வந்து நெருப்பை மூட்டி அதுல பழைய பொருள் நம்மளுக்கு தேவையில்லாத ஐட்டத்தெல்லாம் கொண்டு வந்து உள்ள போட்டு எரிப்பாங்க. அவ்வளவுதான் போகியா? ஆமாட்டி, எல்லாத்தையும் போட்டு எரிக்கணும், அதான் போகி. அப்பனா நானும் போய் தேவையில்லாததெல்லாம் கொண்டு வரட்டா? சரிட்டி, தேவையில்லாத பொருளெல்லாம் கொண்டு வந்து எரி. இந்தா இப்படி போயிட்டு அப்படி வந்துருதேன். அடியே நீங்களும் போங்க, போய் ஏதாவது பொருள் கிடந்தா கொண்டு வந்து போட்டு எரிங்க. எங்க வீட்டுல பழைய பாய் கிடக்கு, போய் எடுத்துட்டு வரேன். சரிட்டி, போய் எடுத்துட்டு வா. நான் இந்த நெருப்பு அணையாம பாத்துக்கிடுதேன். இங்கே தான் நிப்பேன், நீ போய் அள்ளிட்டு வா. எங்க வீட்டில் பழைய துணியெல்லாம் கிடக்கு, நான் போய் அள்ளிட்டு வரேன். எல்லாம் கிழிஞ்சு போன துணியெல்லாம் ஒரு மூட்டையில கட்டி வச்சிருப்பேன், அதை அள்ளிட்டு வந்து போடுதேன். எத்தே, நம்ம வீட்டுல போகில போட்டு கொளுத்துற மாதிரி என்னது இருக்கு? மருமோளே அப்படி ஒன்றும் இல்லையே. கிடந்த பழச பூரா முந்தானத்து தான் எடுத்து பழைய எறும்பு கரண்ட்டை போட்டேன். வேற ஒன்றும் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. சரித்தே, நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன். சரி, ஏதாட்டு கிடக்கும் பாரு. செல்லத்தாயக்கா இந்தாங்க, நானும் பழைய பொருளை கொண்டு வந்திருக்கேன். இந்த ஓட்ட சேர போடுங்க. சரிடி, கொண்டு வந்து போடு. எம்மாடி, சேரு நல்லா மடமடன்னு எரியுதே. பிளாஸ்டிக்ல நல்ல மடமடன்னு எரியுது. வாடையை பத்தியா எப்படி வாடை அடிக்குன்னு? ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி நாத்தடிக்கி. இந்தாங்க செல்லத்தாயக்கா, பழைய பாயை கொண்டு வந்திருக்கேன், உள்ள போட்டு எரிங்க. சரிட்டி, உள்ள கொண்டு வந்து போடு. எப்பா, எனக்கு இப்பந்தான் மனசே நிறைஞ்சிருக்கு. நல்ல பழைய பொருளெல்லாம் நெருப்புல போட்டு கபகபன்னு எரியிற மாதிரி நல்ல என் வாழ்க்கையிலையும் எல்லா கெட்டதும் போய் இனிமேல் நல்லதெல்லாம் கிடைக்கணும் சாமி. இவ்வளவு துணி தான் கிடக்கு, மற்ற துணியெல்லாம் எங்க அத்தை எடுத்து பழைய எறும்பு கரண்ட்டை போட்டு பாக்கெட் வாங்கிட்டாகலாம். கிடக்கிறத கொண்டு போடுமா, பார்த்து போடுமா, நெருப்புக்குள்ள கையகியே விட்டுறாதே. சரிக்கா. டீக்குள்ள என்னத்தை போட்டாலும் மடமடன்னு எரியுதே. தரவு தீனா சும்மாவா? எங்கேருந்து ஒத்த ரோசா போனா இன்னும் ஆளை காணும். தீல போடுற மாதிரி வீட்டுல ஒண்ணும் இருந்திருக்காது, அதனால தேடிட்டு இருப்பா. சிம்ரன் ஆளுக்கு முதல்ல ஓடுனா, அவ இன்னும் வரலையோ? வரல டீ, அவளுக்கு 2 பேருமே வரல. எத்தே, இந்த ஒரே ஒரு பழைய தலைவாணி மட்டும்தான் கிடைச்சது. அடியே ஒத்த ரோசா, இது ஏன் தலைவாணி டீ? பரவாயில்லத்தே, இந்த தலைவாணியை நெருப்புக்குள்ள போட்டு எரிச்சிருவோம். நீங்க கையை தலைக்கு வச்சு படுத்துக்கோங்க. ஏட்டி, என் கோவத்தை கலராத, ஒழுங்க தலைவாணி கொண்டு வீட்டுல போடு. எத்தே, இந்த தலைவாணி கலரை பாத்தீங்களா? தலைவாணி வாங்கி 10 வருஷம் ஆயிட்டுத்தே. இதையே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, வேற புது தலைவாணி வாங்குவோம். அது வரைக்கும் நல்ல கையை தலைக்குள்ள வச்சு நல்ல ஜாலியா தரையில படுத்து தூங்குங்க. ஏட்டி, 10 வருஷம் ஆன தலைவாணி மாதிரியா இருக்கு, என்ன அழகா இருக்கு பத்தியா? அடேங்கப்பா, தலைவாணி வாங்கி 10 வருஷம் ஆயிட்டாக்கும். ஒரு தலைவாணி வாங்க கூடவா முடியல? பாத்தீங்களாத்தே, இந்த செல்வியெல்லாம் உங்களை எவ்வளவு கேவலமா பேசுதான்னு. இப்படிப்பட்ட ஒரு தலைவாணி உங்களுக்கு தேவையா? ஏட்டி, அது ஏன் ராசியான தலைவாணி டீ, அதை கொண்டு வீட்டுல போடு. ராசியான தலைவாணின்னா இந்நேரத்துக்கு நீங்க கோடீஸ்வரியெல்லாம் இருந்திருக்கணும். என் தலைவாணியை கொண்டு வீட்டுல போட முடியுமா முடியாதா? எத்தே சொன்ன கேளுங்கத்தே, உங்களுக்கு புது தலைவாணி வாங்கி தரேன்தே. தலைவாணியை கொண்டு வீட்டுல போடுதியா இல்ல உன்னைய தூக்கி வெளியே போடட்டா? சீ, இந்த தலைவாணியை பார்த்தாலே கன்றாவியா இருக்கு. எண்ணெயா ஒட்டி போய் பிசு பிசுன்னு பியானும் ஈரும் ஓடிக்கிட்டு எப்படி கிடக்கு. இந்த தலைவாணியை போய் வச்சு தூங்கணும் கீங்களே. உனக்கு வேண்டானா உன் தலைவாணியை கொண்டு வந்து போட வேண்டியதானே, எதுக்கு என் தலைவாணியை கொண்டு போடுத? சும்மா கிடக்கேன்னு போட்டேன். நான் கூட தான் சும்மா கிடக்கேன், என்னைய தூக்கி போட்டுருவியா? என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க என் தெய்வமாச்சே. அப்பனா நான் சொல்லுறதை கேளு. இந்த தலைவாணியை கொண்டு போய் ஒழுங்கா வீட்டுல கொண்டு எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே வச்சிரு. இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். ஆமா மாலா, பெரிய பாகுபலி பிரபாஸ் சொல்லிட்டாங்க, கொண்டு போய் போட்டு வா. சீ, ஒரு பழைய தலைவாணியை கொண்டு தீயில கொண்டு போடக்கூட எனக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லையா? என்னதான் மருமகளம்மா நானு. கேட்டி, அதான் உங்களுக்கு பிடிச்ச தலைவாணின்னு சொல்லுதாங்கல்ல, அது எதுக்கு கொண்டு தீயில போட போறேன்னு நிக்க. லட்சுமி அக்கா, இந்த தலைவாணியை ஒரே ஒரு தடவை மேலேயும் கீழையும் ஏற இறங்க பாருங்களேன். அடியே ஒத்த ரோசா, கொண்டு போய் என் தலைவாணியை ஒழுங்கா வீட்டுல போட்டுரு, இல்லைன்னா காலை உடைச்சிருவேன். அடியே மங்கம்மா, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ எதுக்கு சொல்லுத? அது ஏன் டைலாக்கு. நான் தான் சொல்லுவேன், காலை உடச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன்னு. இப்போ என்ன சொல்லுவேன் தெரியுமா? காலை உடச்சு போகில போட்டு எரிச்சிருவேன்னு. ஏ அப்பா, இந்த கிழவிகிட்ட பேசுறதுக்கு பதிலாக வீட்டில் கொண்டு தலைவாணியை போட்டுட்டே வந்துடலாம். சரி, அவ்வளவுதானே, போகி முடிஞ்சிட்டு எல்லாரும் போகுமா? பேராதீங்க, நான் வந்துகிட்டு இருக்கேன். என்ன டீ சத்தம் மட்டும் வருது, ஆளை காணும். வந்துட்டேன். தேவையில்லாத பழசை கொண்டு வந்துட்டேன், இந்தாங்க நெருப்புல போடுங்க.